வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதி நானே வாசிக்கிறேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கள்ள காரியத்துக்கு தூரமாக இருப்பாயாக, குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக, நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். இது தேவனுடைய வார்த்தை. கடைசி பகுதியில் சொல்றார், நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். வார வாரம் நம்ம நிறைய சத்தியங்கள் நம்ம கற்றுட்டு இருக்கிறோம். வாரத்தின் இடைப்பட்ட நாளில் பைபிள் ஸ்கூலில் நிறைய சத்தியங்கள் நம்ம கற்றுட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறப்ப, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறார். ஏதோ வாரத்தில் முதல் நாள் மாத்திரம் கூடி வந்து ஒரு 3/4 மணி நேரம் சத்தியத்தை கேட்டு நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, வளரலாம் முடியாது. தினந்தோறும் வேத வாக்கியங்களை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆராய்ந்து பார்த்தாங்க. தினந்தோறும் சபையாக என்ன பண்ணாங்கன்னா கூடி வந்தாங்க. அதனால தான் அவ்வளோ அந்த சபை என்ன ஆயிருந்தா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கு கர்த்தருடைய சபையில நிறைய தவறான போதனைகள் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சபையில இருக்குது. நிறைய பிராந்திய சபைகள்ல சில சத்தியங்கள் என்ன செய்யறாங்கன்னா விசுவாசிக்கிறான். அது வெளியில நமக்கு தெரியவே தெரியாது. அது என்ன சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருபையின் உபதேசங்கள், நிறைய உபதேசங்கள்லாம் இருக்கு. அதுல சில உபதேசங்களை கிறிஸ்துவின் சபையாரும் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருடைய சபையாரும் என்ன பண்றாங்கன்னா விசுவாசிக்கிறாங்க. நல்ல கவனிங்க. அந்த உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிருபையின் உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்களை நான் சொல்றேன். இந்த உபதேசங்கள் யாராவது உங்களுக்கு போதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்குங்க. முதல் விஷயம் என்னன்னா, இந்த உபதேசத்தை போதிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கிரியையினால் ஒருபோதும் நாம் நீதிமானாக முடியாதுன்னு போதிப்பாங்க. அதாவது நாம் செய்யக்கூடிய கிரியையினாலே, இப்போ வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம் இல்லைங்களா, அந்த கீழ்ப்படிதலினாலே ஒருபோதும் என்ன ஆக முடியாதுன்னா நீதிமான் ஆக முடியாதுன்னு போதிப்பாங்க. சரிங்களா? ரெண்டாவது என்ன போதிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்கும் ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னா இலவசமானது, அதனால அதற்கு எந்த கிரியும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்குதுங்களா ரட்சிப்பு இருக்கு இல்லைங்களா, நித்திய ரட்சிப்பு, பாவ மன்னிப்புக்கென்று பெறக்கூடிய ரட்சிப்பும் நித்திய ரட்சிப்பும் எப்படிப்பட்டதுன்னா அது இலவசமானது. அதற்காக நாம் எந்த கிரியும் என்ன பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு போதிப்பாங்க. மூணாவது அவங்க என்ன போதிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்வதை நம்மால் நிறுத்த முடியாது அப்படின்னு போதிப்பாங்க. நாம் எல்லோருமே மனுஷர்களா இருக்கிறோம். மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் இருக்கிறதுனால இந்த பூமியில இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம், பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். பாவம் செய்வதை நம்மால் என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா போதிப்பாங்க. அடுத்து அவங்களுடைய போதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் தேவனுடைய பிரமாணப்படி நடக்க முயற்சி செய்கின்ற பொழுது ரட்சிப்பை சம்பாதிக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க முயற்சி பண்ணும்போது ரட்சிப்பை சம்பாதிக்க முயற்சி பண்றீங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் சொல்றாரு என்னுடைய வார்த்தையின்படி நடன்னு சொல்ற. அவங்க சொல்றாங்க நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க முயற்சி பண்ணி ரட்சிப்பை நீங்க சம்பாதிக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, நம்மை பார்த்து அவங்க என்ன செய்வாங்கன்னா பரியாசம் பண்ணுவாங்க. அடுத்த உபதேசம் என்னன்னா, தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, கிருபை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் தேவன் நம்முடைய பாவங்கள் என்ன செய்வார்னா அவர் மன்னிப்பார் போதிப்பான். தேவன் எப்படிப்பட்டவர், கிருபை உள்ளவர். நாம் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் தேவன் என்ன பண்ணிடுவாருங்க, அவர் கிருபையுள்ள தேவனா இருக்கிறதுனால அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்னா அவர் மன்னிச்சிருவாருன்னு போதிப்பான். நம்ம ஒரு பாவம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் நம்ம எப்படி பார்ப்பார்னு அவங்க சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு அவர் பார்க்கறதுனால பாவங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்னா எண்ண மாட்டார்னு சொல்லுவாங்க. தேவன் எப்படி பார்ப்பாரம்மா, கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நம்மளை பார்க்கறதுனால தேவன் பாவங்களை ஒருபோதும் எண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாவம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. கிறிஸ்துவின் ரத்தம் நீங்க எவ்வளவு பாவம் பண்ணாலும் அதை முழுவதுமாக சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் போதிப்பாங்க. நீங்க பாவம் செஞ்சுட்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க பாவம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணும், உங்களை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா?
ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பை நாம் இழந்து போக மாட்டோம்னு சொல்லுவான். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பை இழந்து போக மாட்டோம்னு சொல்லுவான். சரிங்களா? ரட்சிப்பை பெறுவதற்கு எந்த தகுதியுமே தேவையில்லை. தேவனை விசுவாசித்தால் மாத்திரம் போதும், தேவனுடைய கிருபை இருந்தால் மாத்திரம் போதும் நாம் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு போதிப்பான். பைபிளை நீங்க கிருபைன்னு வாசிக்கிறீங்க இல்லைங்களா? அந்த கிருபைக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பான். என்ன அர்த்தம் கொடுப்பாங்கன்னா, தகுதி இல்லாத ஒருவனுக்கு தகுதியான ஒன்றை கொடுப்பதுதான் கிருபைன்னு போதிப்பான். என்ன போதிப்பாங்க? தகுதி இல்லாத ஒருவனுக்கு தகுதியான ஒன்றை கொடுப்பதுதான் கிருபை அப்படின்னு போதிப்பான். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க எங்கேயாவது நீங்க கேட்குறீங்கன்னா புரிஞ்சுக்கங்க, அவர் கிருபையின் உபதேசத்தை போதிக்கக்கூடியவர், கள்ள உபதேசங்களை போதிக்கக்கூடியவர். பைபிள்ல கிருபை தயவுன்னு 2 வார்த்தை இருக்குது. இயேசு கிறிஸ்துவ பற்றி லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல, இயேசுமானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்த வசனம் இருக்கு இல்லைங்களா? அந்த வசனத்துல கிரேக்க வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபையிலும் மனுஷருடைய தயவு. இந்த கிருபைக்கும் தயவுக்கும் ஒரே கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இவங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, தேவனுக்கு பயன்படுத்தும் போது அந்த கிரேக்க வார்த்தையை கிருபைன்னு பயன்படுத்துவாங்க. மனுஷர்களுக்கு பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துவாங்க? தயவுன்னு பயன்படுத்துவாங்க. ஏன்னா கிருபைக்கு நம்ம எந்த ஒரு கிரியும் என்ன பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லைன்னு அவங்க போதிக்கிறதுனால கிருபை தேவன் இலவசமா கொடுத்துருவாரு. அப்போ மனுஷனுக்கு அவங்க பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையை தயவுன்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க. தேவனுக்கு பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துறாங்க? கிருபைன்னு பயன்படுத்துறாங்க. ஆனால் கிருபைக்கும் தயவுக்கும் ஒரே ஒரு கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க பைபிள்ல எங்கெல்லாம் கிருபைன்னு வாசிக்கிறீங்களோ, புதிய ஏற்பாட்டுல தயவுன்னு வாசிக்கிறீங்களோ, 2 வார்த்தைக்கும் ஒரே கிரேக்க வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்குங்க? பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, தேவன் ஒரு மனிதன் துன்மார்க்கரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை நீதிமான் சொல்லுவாரு. வசனம் வாஸ்தவம் இல்லைங்களா? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க, கடைசி பகுதி. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன்ற. துன்மார்க்கர்னா யாரு? துன்மார்க்கமான கிரியைகளை செய்கிறவர் தான் யாருங்க? துன்மார்க்கன். துர்க்கிரியைகளை செய்கிறவர்கள். நீதிமான்னா யாரு? நீதியுள்ள கிரியைகளை செய்யறவங்க தான் யாருங்க? நீதிமான். அப்ப உலகத்தை தேவன் என்ன சொல்றாருன்னா துன்மார்க்கர்னு சொல்ற. ஏன் சொல்றாரு? அவர்கள் எல்லோரும் எப்படி நடக்கிறாங்கன்னா துன்மார்க்கமான கிரியில் நடக்கிறதுனால தேவன் அவங்களை என்ன சொல்றாரு? துன்மார்க்கர் அப்படின்னு சொல்றாரு. நான் தேவனுடைய நீதியின்படி நம்ம செய்யறதுனால, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறதுனால தேவன் நம்ம எப்படி நியாயம் தீர்ப்பாரு? நீதிமான். அப்ப தேவனை பொறுத்த மட்டில் அவங்க நற்கிரியை செய்யறாங்க, நீதியான கிரியை செய்யறாங்கன்னா அவர்கள் நீதிமான்கள். துன்மார்க்கமான கிரியைகள் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் யாரு? துன்மார்க்கர்கள். தேவன் இப்படிதான் தீர்ப்பு செய்வாரே ஒழிய துன்மார்க்கனை நீதிமான் என்று ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாருங்க? தீர்ப்புலாம் செய்ய மாட்டார். எவ்வளவோ பாவம் பண்ணாலும் தேவன் மன்னிச்சிருவான்னு சொல்றாங்க இல்லைங்களா? தேவன் இயேசுவின் ரத்தத்தை கொண்டு பார்க்கறதுனால அந்த பாவங்களை என்ன மாட்டான்னு சொல்றாங்க இல்லைங்களா? வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கருடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். இதில் யார் சாவாங்க? பாவம் செய்கிற ஆத்துமாவே. நான் பாவம் செய்யறேன், ஆத்துமா என்ன ஆயிருங்க? செத்துரும், பின்வாங்கிடும். கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கிறேன், நான் பாவம் செய்யறேன்னா தேவனை எப்படி பார்ப்பாரு? பின்வாங்கி போன ஆத்மாவை தான் பார்ப்பார். உலகத்திலே வாழக்கூடிய எல்லாருடைய ஆத்மா எப்படி இருக்குது? அதெல்லாம் செத்த ஆத்மாக்களாக தான் இருக்கு. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அதனால கவனிங்க, குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. எங்க அப்பா ஒரு அக்கிரமம் பண்ணிக்கிறாரு, அந்த அக்கிரமத்தை நான் சுமப்பேனா? இல்லை.
அவர் சொல்ல பாருங்க, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நான் செய்யக்கூடிய பாவம் என் தகப்பனை பாதிக்குமா? பாதிக்க. தேவன் சொல்றாரு சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கருடைய துன்மார்க்கம் அவன் மேல் தான். பாருங்க, இதுதான் தேவனுடைய தீர்ப்பு. ஒருத்தர் நீதியா நடக்கிறான தேவன் என்ன சொல்லுவாரு? நீதிமான். துன்மார்க்கமா நடக்கிறான் தேவன் என்ன சொல்லுவாருங்க? துன்மார்க்கன். யாரும் யாருடைய அக்கிரமத்தை என்ன பண்ண மாட்டாங்க? சுமக்க மாட்டாங்க. நீங்க பாவம் செஞ்சா உங்களுடைய ஆத்மா சாகும், நான் பாவம் செய்தா என்னுடைய ஆத்மா என்ன ஆகுங்க? சாகும். இன்னொரு வசனத்தை பாருங்க, இதே புஸ்தகத்துல எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்தினாலேயும் அவன் செய்த தன் பாவத்தினாலேயும். வசனத்துல பாருங்க, ஒரு நீதிமான் இருக்கிறார். இப்ப என்ன ஆயிட்டாருன்னா, நீதியை விட்டு விலகி அவர் என்ன செய்யறாருங்க? அநீதி செய்யறார். தேவன் சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்பின் படியையும் செய்வானாகில் அவன் பிழைப்பானோன்னு கேட்கிறார். நீதிமான் தேவனுடைய நீதியை விட்டு விலகி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? துன்மார்க்கமான காரியங்களை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். சொல்றாரு பாத்தீங்களா, சகல அருவருப்புகளையும் செய்யறார். அவன் பிழைப்பானா? கண்டிப்பா என்ன செய்ய மாட்டான். தேவன் சொல்றாரு அவன் பிழைக்க மாட்டான். சரி, ஒருவேளை அவன் எவ்வளவு நீதி பண்ணிக்கிறான் நீதிமானா இருக்கும்போது, அந்த நீதியை கொண்டு அவனுடைய பாவங்களை மன்னிப்பாரா? அவர் சொல்றாரு பாருங்க, அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவது இல்லை. ஒரு நீதிமான் நீதியை விட்டு விலகி அக்கிரமம் செய்யறாரு. ஐயா, இவ்வளவு காலம் நீதிமான வாழ்ந்துக்கிறாரு, அந்த நீதியை பற்றி என்னன்னா தேவன் சொல்றாரு, அந்த நீதி என்ன செய்யப்பட மாட்டாது, நினைக்கப்பட மாட்டாது. தேவன் சொல்றாரு பாருங்க, அவன் செய்த தன் துரோகத்தினாலேயும். ஒரு நீதிமான் தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்யறானா, அவன் தேவனுக்கு விரோதம் என்ன பண்றான்? துரோகம் தான் பண்றான். தேவன் அவன் நீதிமான் அழைச்சிருக்காரு இல்லைங்களா? தன்னுடைய எல்லா தயவையும் அவனுக்கு காண்பித்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்துக்கிறாரு, வேண்டிய எல்லா விதமான தேவைகளையும் சந்திச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை விட்டு விலகி அவன் துன்மார்க்கமான காரியங்களை செய்கின்ற பொழுது தேவனுக்கு அவன் என்ன செய்யறான்? துரோகம். அதான் தேவன் சொல்ற, அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் அவன் சாவான்ற. இதுதான் தேவனுடைய தீர்ப்பு. அடுத்த வசனம் பாருங்க, எசேக்கியேல் 18:27. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான், அவன் மனம் திரும்பிட்டான். துன்மார்க்கத்தை விட்டு திரும்பி அவன் என்ன செய்யறான் பார்த்தீங்களா? நியாயத்தையும் நீதியும் செய்யறான். தேவன் சொல்ற அவன் என்ன ஆவான்? பிழைப்பான். அப்போ துன்மார்க்கன் மனம் திரும்பி அவன் நீதியும் நியாயத்தையும் செய்கின்ற போது தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? அவனை ஏற்றுக்கொள்ற. ஆனா இவங்க என்ன போதிக்கிறாங்க? ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பு என்ன செய்ய முடியாது, இழந்து போக முடியாதுன்னு போதிக்கிறான். நாம் என்னதான் பாவம் செஞ்சாலும் தேவன் என்னதான் செய்வாரு? நீதிமான் தான் நியாயம் தீர்ப்பான்னு சொல்றேன். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம், நீதிமான் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் பாவம் செஞ்சா கூட நம்ம என்ன ஆக மாட்டோம்? விழுந்து போக மாட்டோம். தேவன் அப்படியே சொல்றாரு. நீதிமான் நீதியை விட்டு விலகி பாவம் செஞ்சானா தேவன் சொல்றாரு அவன் செய்த அந்த அக்கிரமத்தினாலே அவன் என்ன ஆவான்? சாவான். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதியும் நியாயத்தையும் செய்யறான். தேவன் சொல்றாரு அவன் பிழைக்கவே பிழைப்பான். இதுதான் தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. அப்ப அந்த கிருபையின் உபதேசங்களை போதிக்கிறவங்க எவ்வளவு ஆபத்தானவங்க பாருங்க. பாவம் செய்வதை ஒருபோதும் நிறுத்த முடியாதுன்னு போதிக்கிறாங்க. தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்றாங்க. தொடர்ந்து அவங்க பாவம் செய்யறாங்கன்னா அவர்கள் நீதிமான துன்மார்க்கர். யாருங்க அவங்க? துன்மார்க்கர். கிருபையினால தேவன் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார்னு நினைக்கிறான்.
பாருங்க, இந்த உபதேசத்தை குறித்து சில வாரங்கள் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம கத்துக்க போறோம். இது எவ்வளவு ஆபத்தான உபதேசம் தெரியுங்களா? தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 வசனம் பாருங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி. தேவ கிருபை எதற்காக வந்திருக்கிறது? வசனத்துல எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக. உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்காகவும் கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாருங்க? மரிச்சுக்கிறார். எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணிக்கிறார்? சரி, எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சுக்கிறாருன்னா எல்லாரும் எங்க போவாங்க? பரலோக போகணும் இல்லைங்களா? நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம். எதுக்கு நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு எதுக்கு இருக்குது? இயேசு எல்லாருக்காக மரித்திருக்கிறார் என்று சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருடைய பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த தேவ கிருபையை பாருங்க, எதற்கு பிரசன்னமாக இருக்கிறது? எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக அந்த தேவ கிருபை என்ன இருக்குது? பிரசன்னமாக இருக்கிறது. அப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ கிருபை பிரசன்னமாயிருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனுஷருக்கும் எதை கொடுக்கணும்? ரட்சிப்பை கொடுப்பதற்காக என்ன இருக்கு? தேவ கிருபை பிரசன்னமாயிருக்குன்னு சொல்றாங்க. சரி, நம்ம பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? அந்த பாவ மன்னிப்பு நமக்கு இலவசமா கிடைச்சிருச்சா? கிரியை செய்யாம நமக்கு கிடைச்சிருச்சா? நான் பெற்றுக்கொண்ட அந்த பாவ மன்னிப்பு எந்த கிரியும் செய்யாம கிடைச்சிருச்சா? தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு போதிக்கிறான். நாம் ரட்சிப்பை பெறுவதற்கு தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு போதிக்கிறான். சரி, நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம் இல்லைங்களா? ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்திருக்கிறோமா இல்லையா? என்ன கிரியை பண்ணோம்? ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக முதல்ல தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். வசனம் சொல்றார், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்ப சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணோம்? கேட்டோம். ரெண்டாவது என்ன பண்ணோம்? அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணுங்க? விசுவாசித்தோம். நாம் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணுங்க? அந்த வார்த்தையை கேட்டோம். அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்? விசுவாசித்தோம். மனம் திரும்பினோமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல தேவன் சொல்றாரு, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன பண்றாருங்க? எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்ன செய்யறாரு? கட்டளை கொடுக்கிறார், மனம் திரும்புங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் செய்த எல்லா கிரிகளும் எப்படிப்பட்ட கிரிகள்? எல்லாமே செத்த கிரிகள். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இவ்வளவு காலம் நான் பாவத்துல இருந்துக்கிறேன், இந்த பாவத்தை விட்டு நான் யார் இடத்துல திரும்புறேன்? தேவனிடத்திலே திரும்புகிறேன். விட்டு திரும்பணுமா இல்லைங்களா? அந்த வேத வாக்கியத்துல தான் வாசிக்கிறோம். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன பண்றாங்க? கட்டளை. மனம் திரும்புதல் கேட்ட நம்ம கிரியை செய்யணுமா? இன்னைக்கு வரைக்கும் நான் சிகரெட்டை குடிச்சிட்டு, சனிக்கிழமை வரைக்கும் சிகரெட்டை குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு நாளைக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன்னா என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன துன்மார்க்கம் இருக்கோ எல்லா துன்மார்க்கத்தையும் செஞ்சுட்டு நாளைக்கு போய் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் ஏற்றுக்கொள்வாரு? மனம் திரும்புதல்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன்.
மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியை. முதல்ல மனம் திரும்ப என்ன அர்த்தம்? நான் இவ்வளோ பாவங்களை பண்ணியிருக்கேன், இந்த பாவத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு நம்ம யார் இடத்துல திரும்பணுங்க? அதுக்கப்புறம் தான் எங்க போகணும்? ஞானஸ்நானத்துக்கே போகணும். எவ்வளோ கிரியை செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. வசனத்தை கேட்பதற்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும், வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்டு என்ன செய்யணுங்க? விசுவாசிக்க வேண்டும். எங்க விசுவாசிக்கணும்? இருதயத்தில் விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். தேவனுக்கேற்ற கிரியை செய்யணுமா? தேவனுக்கேற்ற கிரியை செய்ய வேண்டும். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எங்கிருந்து அறிக்கை பண்ணணும்? வாயினால் அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கை விசுவாசம் எங்கிருந்து வரணுங்க? இருதயத்திலிருந்து வரணும். என்ன அறிக்கை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன். அறிக்கை. அதுக்கப்புறம் தான் எங்க போறோங்க? ஞானஸ்நான தொட்டிக்கு போறோம். கேள்விப்படுறோம், விசுவாசிக்கிறோம், மனம் திரும்புறோம், அறிக்கை செய்யறோம். இது எல்லாமே எதன் அடிப்படையில் செய்யறோம்? தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம செய்யணும். மனம் திரும்புவது என்பது சாதாரணமான விஷயமா? 30 வருஷம் 40 வருஷம் ஒரு பாவத்தில் விழுந்து போய் கிடப்போம், அதுல இருந்து மனம் திரும்பணும். 20 வருஷம் விழுந்து போய் கிடப்போம், அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். நான் இனி எனக்காக வாழ மாட்டேன். யாருக்காக வாழ்வேன்? தேவனுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் வாழ்வேன். அந்த முடிவு பண்ணி தான் எங்கே இறங்கணுங்க? ஞானஸ்நான தொட்டி. இல்லைங்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாருங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பதாக என்ன செய்யணும்? மனம் திரும்புங்கள். எதுக்கு ஞானஸ்நானம்? பாவ மன்னிப்புக்கு என்று. நிறைய பேர் சொல்றாங்க ஞானஸ்நானங்கிறது அவசியமே கிடையாதுன்றான். நீங்கள் ஞானஸ்நானம் பெறவில்லை என்று சொன்னால் உங்க பாவத்துல தான் சாவீங்கன்ற. ஞானஸ்நானம் எதுக்கு? ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்று. சில பேர் சொல்றாங்க அது நான் கிறிஸ்தவன் என்பதற்கு ஒரு அடையாளங்கிறான். அடையாளம் அது? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தில் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானம். இயேசு பரமேறி பரப்ப சொன்னார் இல்லைங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக அவர் சொன்னாரு, உலகம் எங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க, அவர்களை சீசராக்கி. எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? அப்ப இயேசுக்கு சீசர் ஆக்கணும்னா அவங்களுக்கு எதை போதிக்கணும்? தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போதிக்கணும். முதல்ல அவங்க சீசர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் என்ன? எவ்வளவு கிரியை செய்யணும் பாருங்க. ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம். தேவனுக்கு கேட்ட கிரியை செய்ய வேண்டியதே இல்லைன்னு போதிக்கிறாங்களே, அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட போதகர்கள்? அவங்கெல்லாம் கள்ள போதகர்கள், அவங்கெல்லாம் அருவருப்பானவர்கள். தேவனுடைய கிருபை நம்முடைய பாவங்களை அப்படியே கழுவிட்டே இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருதயத்தை வஞ்சிக்கக்கூடியவர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த உபதேசங்கள் இப்ப எங்கெல்லாம் வந்திருக்குதுங்க? கர்த்தருடைய சபைகள்லாம் வந்துருச்சு. அதனாலதான் இவ்வளோ துணிகரமா பாவம் பண்ணிட்டே இருக்கிறான். விபச்சாரம், வேசித்தனம், களவுகள் இதெல்லாம் எங்க இருக்குது? கர்த்தருடைய சபையில இருக்குது. காரணம் என்ன? இப்படிப்பட்ட உபதேசங்கள், கிருபையின் உபதேசங்கள். இந்த கிருபையின் உபதேசத்தை போதிக்கிறதுனால தான் ஒவ்வொரு விசுவாசி என்ன பண்றான்? பாவத்திலே அப்படியே நிலைச்சே இருக்கிறான். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக. யார்கிட்ட சொல்றாரு? அனனியா பவுல்கிட்ட சொல்றார்.
பவுல் கிறிஸ்துவை தரிசித்திருக்கிறார் இல்லைங்களா? பவுல் கிறிஸ்துவ என்ன பண்ணிக்கிறாருங்க? தரிசித்திருக்கிறார். தரிசனத்துல யாரை பார்த்துக்கிறாரு? கர்த்தரை பார்த்துக்கிறார். எங்க போகும்போது? தமஸ்குவுக்கு போகும்போது. இயேசுவை பார்த்ததுனால அவர் பரிசுத்தமாயிட்டாரா? பாவங்கள்லாம் கழுவப்பட்டுருச்சா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு? அனனியா சொல்றாரு, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய? தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்குமா? அவர் சுத்தமா இருப்பாரா? இல்ல. ஞானஸ்நானம் தேவையில்லை என்று போதிக்கிறவர்கள் எவ்வளவு ஆபத்தானவங்க பாருங்க. ஞானஸ்நானம் பெறாமல் ஒருவன் எங்க சேர்க்கப்பட முடியாது? கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட முடியாது. வசனத்தை கேட்கறதுனால ரட்சிக்கப்பட முடியாது. வசனத்தை கேட்டதற்கு என்ன பண்ணணுங்க? கீழ்ப்படிய வேண்டும். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை எப்பதான் நம்ம தரிச்சுக்கிறோங்க? கிறிஸ்துவை எப்பொழுது தரித்துக் கொள்கிறோம்? ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். பெரியவனை கூட்ட மக்களுக்கு இந்த உபதேசம் என்னாக்காதுங்க? கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தருடைய சத்தியம் என்ன போதிக்கிறதோ அந்த சத்தியத்தை நான் அப்படி என்ன செய்யணுங்க? ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. சரியான சத்தியத்தில் நம்ம நடக்கணும். இந்த மாதிரி கள்ள போதனை நம்ம நடக்கிறோம்னா நம்முடைய ஆத்மாவும் செத்து போயிடும், நம்முடைய ஆத்மாவும் விழுந்து போயிடும், நம்முடைய நித்திய ஜீவனை நம்ம என்ன பண்ணிடுவாங்க? இழந்து போயிடும். சரி, அந்த தேவ கிருபை உலகத்துல பிரச்சனை ஆச்சு இல்லைங்களா? அந்த தேவ கிருபை என்ன போதிக்குதுன்னு பாருங்க. தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. அந்த தேவ கிருபை பிரச்சனை ஆச்சு இல்லைங்களா உலகத்துல? அந்த தேவ கிருபை என்ன போதிக்குது பாருங்க. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. தேவ கிருபை நமக்கு என்ன போதிக்குது? அவபக்தி. அவபக்தி என்ன அர்த்தம்? தேவனிடத்துல எந்த ஒரு விசுவாசம் இல்லாமல் இருப்பது, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, தேவனிடத்திலே பக்தி இல்லாமல் இருப்பது. அவபக்தியையும் லௌகீக இச்சைகள். லௌகீகம்னா என்ன அர்த்தம்? உலகம். உலகத்தின் இச்சைகளையும் என்ன செய்யணுங்க? வெறுத்து என்ன ஆகணுமா? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே எதை வெறுத்து எப்படி ஜீவனம் பண்ணணும்? இந்த வசனத்துல அவபக்தி லௌகீக இச்சைகளையும் வெறுக்கணுமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்லாம் எதுல விழுந்து போய் கிடக்குறாங்க? லௌகீக இச்சைகள், உலக ஆசைகள். உலக ஆசையில அப்படி விழுந்து போய் கிடக்குறான். லௌகீக இச்சைகளை வெறுத்து எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி. இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது எங்கதான் இருக்குது? கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தையினாலதான் நம்ம எதெல்லாம் பெற்றுக்கொள்றோங்க? தெளிந்த புத்தியை நம்ம பெற்றுக்கொள்றோம், நீதியை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து சொல்றாரு பாருங்க, தேவ பக்தியை பெற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் எங்கதான் இருக்குது? வேத வாக்கியத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபைதான் நமக்கு போதிக்குதா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டோம் சொன்னோம்னா எப்படி வேண்டுமானாலும் வாழலான்றான். தேவன் சொல்றாரு, இதை நீங்கள் வெறுக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்க எப்படி ஜீவனம் பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி ஜீவனம் பண்ணணும். அதான் தேவனுடைய கிருபை நமக்கு போதிக்கிறது. அவர் சொல்ற பாருங்க, தெளிந்த புத்தி, நீதி, தேவ பக்தி. யார் இப்படி ஜீவனம் பண்றாங்களோ 13ஆம் வசனத்துல நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாய் இருக்கிற
இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன சொல்றாருங்க? இந்த தேவ கிருபை என்ன போதிக்குது? எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசனமாகுதல். இயேசு கிறிஸ்து மகிமையோடு அவர் வரப்போறாரு. அவர் வருகின்ற பொழுது எப்படி இருக்கணுமாமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எங்க போவாங்க? ஆனந்த பாக்கியத்துக்கு போவாங்க, நித்திய ஜீவனுக்கு போவாங்க, பரலோகத்துக்கு போவாங்க. எதை வெறுக்கணும்? அவபக்தியையும் லௌகி. இதுதான் தேவனுடைய கிருபை நமக்கு என்ன ஆகுதுங்க? போதிக்கிறது. இப்ப மேல எவ்வளவு தவறான உபதேசங்கள்லாம் போதிக்கிறான்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அவர்கள் போதிப்பதற்கும் இந்த உபதேசத்துக்கு மேல சம்பந்தம் இருக்குதா? எந்த சம்பந்தமும் கிடையாது. கர்த்தர் சித்தமானால் வரக்கூடிய நாட்கள்ல இந்த கிருபையின் உபதேசங்களை குறித்து நாம் இன்னும் நிறைய கத்துக்கலாம். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.